ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை தொக்கு தாங்க பண்ண போகிறோம். தேவையான பொருள் இது தான்: கறிவேப்பிலை, தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, இதெல்லாம் தாங்க தேவை. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? ஒரு வாணலில் நம்ம தனியா, மிளகு, சீரகம், கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பொன் வறுவலாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே சீக்கிரமாக வறுபடக்கூடியதுன்றதுனால டக்குன்னு எடுத்துடலாம். இந்த துவையல் வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. 10 to 15 நிமிஷம், அவ்வளோதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் லாஸ்ட்டாக சீரகத்தை போட்டு சும்மா லேசாக பொரிஞ்சதும் அப்படியே எடுத்துடலாம். நம்ம இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து ஹாஸ்டல் போகிற பசங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை செஞ்சிட்டோன்னா 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வறுத்ததை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, புளி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. கறிவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோங்களா, அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வறுத்து வச்சதையும் கல்லுப்பையும் சேர்த்து நம்ம எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இது எதுக்காகனா, ரொம்ப நாள் 6 மாதம் கெட்டு போகக்கூடாது சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா, என் தங்கச்சி 2 வாரம் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான். இதுவே 2 வாரம் தாங்குங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் கெடாத சீக்கிரமாக. அதில் கடுகு, பூண்டும் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்மூத்தான பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 2 கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சட்டுன்னு ரெடியாகக்கூடிய ரெசிபிங்க இது. ரொம்ப நல்லது. இந்த சாப்பிட்றப்ப முடி நல்லா நீளமாக வளருங்க. நேச்சுரலாகவே கறிவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹாஸ்டல் போகிற உங்கள் ரிலேஷனுக்கு என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.